வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 3% அகவிலைப்படி உயர்வு, 9 மாதம் டிஏ அரியர் தொகை சார்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 பெரிய சலுகைகள் குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்வு மற்றும் 9 மாதத்திற்கான டிஏ அரியர் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்த மாதம் முதல் இந்த உயர்த்தப்பட்ட அகவிலைப்படி மற்றும் டிஏ அரியர் தொகை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாத சம்பளத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் பெற்று வரக்கூடிய 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகைகள் 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்புகள் பயன் கொடுக்கும். ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காகவும் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல விவசாய நல ஆண்டு தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள 3% அகவிலைப்படி உயர்வு மற்றும் 9 மாதத்திற்கான டிஏ அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.